guys, இன்னைக்கு ஒரு பெரிய அப்டேட்டோட வந்திருக்கோம். என்ன ப்ரோ அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்களே வீடியோ பார்த்து தெரிஞ்சுங்க. OB51ல பெண்டிங்கில் இருக்கிற ஈவெண்ட்ஸை பற்றியும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா HRK கொலாபரேஷன் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு இல்லைங்களா? இந்த கொலாபரேஷனில் என்னென்ன ஈவெண்ட்ஸ் வரப்போகுது, எப்படி ரிங் ஈவெண்ட் வரப்போகுது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வேறு நியூ இயர். எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் guys. இந்த 2026 நியூ இயருக்கு என்னென்ன ஃப்ரீ ரிவார்ட்ஸ்லாம் கொடுக்க போகிறாங்க, அதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு பெரிய அப்டேட்டுங்க. இந்த அப்டேட்டுக்காக பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 3 மாதமாக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. நானும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அந்த அப்டேட்டை பற்றியும் பார்க்க போகிறோம். நானும் ஒரு ஃப்ளோவில் பேசிட்டு போயிட்டே இருப்பேங்க. சரி வாங்க ஃபஸ்ட் நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். கைஸ், மறுபடியும் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். இந்த ஹாப்பி நியூ இயரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஃப்ரீயாக வந்து மொக்கே ஒரு 3 ரிவார்ட்ஸ் தான் கொடுக்க போகிறாங்க. அந்த மொக்கே 3 ரிவார்ட்ஸில் ஒரு எமௌண்ட் வந்து வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கான மிஷின்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இதுதான் கன்ஃபார்மாக வருமானு கேட்டிங்கன்னா, ஆமாம் இதுதான் கன்ஃபார்மாக வரப்போகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேனரு, ஒரு அவத்தாரு, அதுக்கப்புறம் கீழே ஒரு எமௌண்ட், இந்த 3 தான் நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. சிம்பிளாக மிஷின் முடிக்கிற மாதிரி தான். நீங்கள் வண்டியில் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். எவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ ஒரு ட்ராவல் பண்ணிங்கன்னா அதை நம்ம ஈஸியாக கிளைம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போயா ஃபேவர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஃப்ரீ பண்டில் வந்து கொடுக்க போகிறாங்க. அதாவது ஒரு பண்டலை ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. இந்த ஃபீமேல் பண்டல் தாங்க நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. பார்க்கறதுக்கு ஒன்றும் அந்தளவுக்கு ஒர்த்தா கிடையாது. பட் பரவாயில்ல, என்ன பண்ணுறது, ஃப்ரீயாக கொடுக்குறத வாங்கி போட்டு தான் போகிறோம். நம்ம வேணான்னு சொன்னாலும் கொடுக்க தான் போகிறாங்க. ஒன்றுமே ஒர்த்து கிடையாதுங்க. டாப்பும் ஒர்த்து கிடையாது, பேண்ட்டும் ஒர்த்து கிடையாது, ஷூவும் ஒர்த்து கிடையாது. சும்மா அப்படி கொடுத்துருக்காங்க. பாட்டு ட்ரெஸ்ஸு தாங்க இது. பரவாயில்ல, கலெக்ஷனுக்காவது யூஸ் ஆகும், எடுத்து போடுங்க. அடுத்ததான் நமக்கு இப்போ ஒரு மோகோ ஸ்டோர் வந்துச்சு பார்த்தீங்களா? அதேமாரி OB52ல் இதேமாரி ஒரு மோகோ ஸ்டோர் நம்மளுக்கு வரப்போகுது. அதாவது பிஸ்ட் ஸ்கின்னை பேஸ் பண்ணி வரப்போகுது. இந்த பிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு 6 பிஸ்ட்டு கொடுக்க போகிறாங்க. அந்த 6 பிஸ்ட்டு தான் நம்ம கிராண்ட் ப்ரைஸில் வரப்போகுது. இது வந்து 100% தாங்க கன்ஃபார்மு. இன்னும் கேரண்டியாக சொல்லலை. பேனர் கிடைச்ச உடனே நான் இதுக்கான அப்டேட் கொடுக்குறேன். இதுக்கு அடுத்த அப்டேட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்படி ஒரு டிஷர்ட்டு ஈவெண்ட் வந்து வந்திருக்க வேண்டியது. இது வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் சர்வருக்கு வந்திருக்கு. ஒரு 3 டிஷர்ட்டை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது பிளாக் டிஷர்ட்டுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஜெஸ்ஸின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா ஜெஸ்ஸி மாதிரி தான் இருக்குது. பிளாக் டிஷர்ட்னு சொன்னால் அப்புறம் பிளாக் டிஷர்ட்டுடைய ஒர்த்து போயிடும். இந்தமாரி ஒரு 3 ஜெஸ்ஸி தான் கொடுத்துருக்காங்க. பங்களாதேஷ் சர்வருக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம சர்வருக்கு வர வேண்டிய சூழ்நிலை. பட் ஆனால் இப்போ வரல. ஏன் தான் நம்ம சர்வருக்கு மட்டும் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஜெஸ்ஸி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க பங்களாதேஷ் சர்வருக்கு. இது வந்து நாளைக்கான ஈவெண்ட்டுங்க, நியூ இயர்க்கான ஈவெண்ட்டு. நாளைக்கு வந்து பங்களாதேஷ் சர்வருக்கு வந்து இந்த ஈவெண்ட் வந்துடும். பிளாக் கலர் ஜெஸ்ஸி ஒன்று, ஒயிட் கலர் ஜெஸ்ஸி ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெட் கலர் ஜெஸ்ஸி. இந்த 3 ஜெஸ்ஸி தாங்க வரப்போகுது. அது பங்களாதேஷ் சர்வருக்கு, நம்ம சர்வருக்கு கிடையாது. பங்களாதேஷ் சர்வர் பிளேயர்ஸ் யாருன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டுடே நைட் அப்டேட்டுங்க இது. நம்மளோட பேசாமல் இந்தியன் சர்வர் வந்து பங்களாதேஷ் சர்வருக்கு மாறிடலாம் போல். அதுக்கு தான் ஈவெண்ட் எக்கச்சக்கமாக வருது. நம்ம சர்வருக்கு தான் ஏன் தான் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. நம்மளுக்கும் இந்தமாரி டிஷர்ட்டுக்கான ஈவெண்ட் வரும். அது வந்து OB53 அப்டேட்டில் தான். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா HRK கொலாபரேஷனுங்க. இதுக்கான ட்ரெய்லர் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து ரிங் ஈவெண்ட் வந்து வரும்னு தான் சொல்லியிருப்பேன். பட் அதில் பார்த்தீங்கன்னா க்ளோவால் கார் ஸ்கின் வந்து சொல்லியிருப்பேன். பட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுதாங்க 100% கன்ஃபார்முங்க. இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் ரிங் ஈவெண்ட் வந்து போயிட்டுருக்கோம். அந்த யூனிவர்சல் ரிங் ஈவெண்ட் முடிஞ்ச உடனே இந்த HRK கொலாபரேஷனுக்கான ரிங் ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயில் பண்டலு, ஒரு கட்டானா ஸ்கின்னு, இந்த ஸ்கின்னு தெரியும்ல, ஃபேமஸ் ஸ்கின்னு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பேக் பேக்கு. இந்த ஃபேமஸை பொறுத்த வரைக்கும் அனிமேஷன் தாங்க நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. அதாவது ஸ்கின்னு அனிமேஷன் சொல்கிறத விட ஸ்கின்னு ஓரளவுக்கு பரவாயில்ல. பட்டு கட்டானாவும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் புதுசு மாதிரி தான் இருக்குது. பழசாக தான் இருக்கும், புதுசு இல்லை. அதுக்கப்புறம் இப்படி ஒரு பேக் பேக்கான ஸ்கின்னு, கண்ணிலேருந்து நெருப்பு வர மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பண்டலுங்க. எங்கடா அது, இருங்க அந்த பண்டலை காட்டுறேன். இந்த பண்டலை பாருங்கள். அந்தளவுக்கு ஒன்றும் பண்டல் ஒன்றும் ஒர்த்தாக தெரியலைங்க எனக்கு தெரிஞ்சு. இப்போ இது வந்து வேறு சர்வருக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பண்டல் பார்த்திங்கன்னா அந்த சர்வருக்கு 80 டோக்கன் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 175 இல்லை ஒரு 200 டோக்கனுக்கெல்லாம் அது ஒர்த்தே கிடையாதுங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ஒரு ஸ்டெப் அப் ஈவெண்ட் போயிட்டுருக்கோம். அதேமாரி அடுத்த ஸ்டெப் அப் ஈவெண்ட்டுங்க. அது இந்த ஸ்டெப் அப் ஈவெண்ட் முடிஞ்ச உடனே, அதாவது உங்களுக்கு தெரியும் இந்த எமௌண்ட்டுங்க, புதுசாக வர லோல் எமௌண்ட். புதுசாக ஒரு லோல் எமௌண்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு பழசு லோல் எமௌண்ட் கண்டிப்பாக வரும். இதாங்க புது எமௌண்ட்டு. ஆனால் பழைய லோல் எமௌண்ட் மாதிரி வராது. பட் பரவாயில்ல, இந்த ஒரு லோல் எமௌண்ட்டு, அதாவது இந்த HRK கொலாபரேஷனில் ஒரு ரிங் ஈவெண்ட்டும் சரி, அதேமாதிரி ஸ்டெப் அப் ஈவெண்ட்டும் சரி. க்ளோவால் பொறுத்த வரைக்கும் அதுக்கும் ஒரு ஈவெண்ட் இருக்குது. அதுக்கு இன்னும் பேனர் கிடைக்கல. நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன். பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அது மட்டும் தான் கிடச்சிருக்கு. இப்போ போயிட்டு இருக்க ஸ்டெப் அப் ஈவெண்ட் முடிஞ்ச உடனே இந்த எமௌண்ட்டுக்கான ஸ்டெப் அப் ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுங்க. இது வந்து 100% கன்ஃபார்முங்க. இந்த 4 எமௌண்ட் தான் வரப்போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு லக்கி ராயல் ஈவெண்ட் தாங்க நமக்கு வரப்போகுது. அதுவும் இந்த லக்கி ராயல் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 4 எமௌண்ட் தான் நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க. அதுலேயும் ஸ்டெப் அப் ஈவெண்ட்லேயும் ஒரு 4 எமௌண்ட்டு. பட் அது இல்லாத இந்த லக்கி ராயல்லையும் ஒரு 4 எமௌண்ட். இந்த எமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏஞ்சலிக் பேண்ட் ஈவெண்ட்டு பேஸ் பண்ணி வரப்போகுதுங்க. அந்த ரெக்கை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரெக்கை ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி தான் வரப்போகுது. ஆனால் இந்த பெண்டிங் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 ஈவெண்ட் பெண்டிங் ஈவெண்ட். இந்த 3 ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த எமௌண்ட் ஒன்று, ஏஞ்சலிக் பேண்ட் ஈவெண்ட்டு, இன்னொன்னா பார்க்க போகிறத நம்ம மெயின் ஈவெண்ட்டாக பார்க்க போகிறோம். சொல்ல முடியாது, லக்கி ராயல்லையும் இந்த எமௌண்ட் ஈவெண்ட் வரலாம், அப்படி இல்லைனா ஏஞ்சலிக் பேண்ட் ஈவெண்ட்லேயும் வரலாங்க.
இந்த ஏஞ்சலிக் பேண்ட் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கேட்குறது என்னென்னா ஏஞ்சலிக் பேண்ட் ஈவெண்ட் வருமா வராதான்னு தான் கேட்குறீங்க. பட் இதுக்கான லீக்கர் சைட்லேருந்து ஒரே ஒரு குட் நியூஸ் தாங்க சொல்லணும். வர 14ஆம் தேதிக்குள்ளே கன்ஃபார்மாக நம்ம கேமுக்குள்ளே இந்த ஏஞ்சலிக் பேண்ட் ஈவெண்ட் வந்து லான்ச் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் டேட்டை பொறுத்த வரைக்கும் தெரில. நாளைக்கு வந்து பிரேசில் சர்வருக்கு ஏஞ்சலிக் பேண்ட் ஈவெண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நாளைக்கு டுடே நைட் அப்டேட்டு பிரேசில் சர்வருக்கு ஏஞ்சலிக் பேண்ட் ஈவெண்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனால் நமக்கு பார்த்தீங்கன்னா 5 டேட்டுக்கு மேலே 14 டேட்டுக்குள்ளே கண்டிப்பாக வந்துருங்க. வந்துச்சுன்னா கூட ஒரு 3-4 நாளில் ஒரு 5 நாள் தான் இருக்கும் அந்த ஈவெண்ட்டு. அதுக்குள்ளே யார் வேணுமோ அவங்க ஸ்பின் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போதைக்கு லீக்கர்ஸ் கிட்டேருந்து கிடச்சது இது ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான். அதே மாதிரி கூட வந்து எதனா ஏஞ்சலிக் பேண்ட் ஆட் ஆகி வருமா, இல்லை கூட எதனா வந்து ஜெஸ்ஸி ஆட் ஆகி வருமானு கேட்டிங்கன்னா அதுக்கான இன்ஃபர்மேஷன் எதுவுமே தெரிலங்க இன்றைக்கி வரைக்கும். பட் ஈவெண்ட் மட்டும் கேரண்டியாக சொல்லியிருக்காங்க 14 டேட்டுக்குள்ளே கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 2000 டைமண்ட் இல்லை ஒரு 3000 டைமண்ட் சேர்த்து வச்சுங்க ஒரு பேண்ட் எடுக்கிறதுக்கு. ஏன்னா ப்ரீமியம் டோக்கனில் தான் வரப்போகுது. அடுத்ததாக வாங்க நம்ம பெரிய ஈவெண்ட் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அந்த ஈவெண்ட்டுக்குள்ளே போயிடலாம். நீங்களே பாருங்கள், இப்போதைக்கு வந்து நம்ம எவோ வால்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு 4 கன் ஸ்கின் தான் இருக்கும். இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த MP5க்கான ஸ்கின்னும் சரி, கோப்ராக்கான ஸ்கின்னும் சரி 2 மாதமாக இவோ வால்ட்டில் தான் இருக்குது. பட் இப்போ வந்து என்ன பண்ணுறான், ஸ்ட்ராட்டஜி நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க கருணாக்காரன். என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த கண்ணுக்கு மவுஸ் அதிகமாக இருக்கோ அந்த கண்ணை வச்சுட்டு மீதி 2 கண்ணை தூக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள், MP5யும் கோப்ராவும் 2 மந்த்தாக இருக்குது. இப்போ இந்த மந்த் பார்த்தீங்கன்னா அந்த 2 கன் ஸ்கின் தூக்கிட்டு வேறு 2 கன் ஸ்கின் தாங்க ஆட் பண்ணோம். இப்போ நான் ஒரு பேனர் ஆட் பண்ணுறேன் பாருங்கள், நீங்களே ஷாக் ஆகிடுங்க. பார்த்தீங்களா என்னென்ன கன்று கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் எவோ வால்ட்டில் இந்த 4 கன் ஸ்கின் தாங்க வரப்போகுது. M10 M60 பங்கமாக கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டி தான் 3 ஷார்ட் ரேஞ்சுக்கும் ஒரு லாங் ரேஞ்சுக்கான ஸ்கின்னு கொடுத்துருக்கான். இது வரைக்கும் எவோ வால்ட் வரலாற்றுலேயே 3வது மாதமாக கண்டினியூ ஆகுற 2 கன்னுங்க. MP5யும் கோப்ராக்கான ஸ்கின்னும் 3வது மாதமாக கண்டினியூ ஆகுது. இது வரைக்கும் 3 மாதமாக தொடர்ந்து எந்த கன்னுமே எவோ வால்ட்டில் ஆட் பண்ணது கிடையாது. இதுதாங்க ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த 4 கன் ஸ்கின்னும் செம்ம ஒருத்துங்க. கண்டிப்பாக 4000 டைமண்ட் இதுக்கு தாராளமாக செலவு பண்ணலாம். என்கிட்ட பார்த்தீங்கன்னா M10 கோப்ரா 2 ஸ்கின்னுமே இருக்குங்க. M60 எடுக்கலாம், MP5 எடுக்கலாம். ஏன்னா இந்த 2 ஸ்கின் என்கிட்ட கிடையாது. M60 பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒர்த்தான ஸ்கின்னும் சரி லுக்கும் சரி பயங்கரமாக இருக்குது. டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், சிங்கிள் டேமேஜ். இதேமாரி ஒரு பவரில் என்கிட்ட ஒரு கன் ஸ்கின் இருக்குது. பட் பரவாயில்ல, இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம். அப்படி எடுக்கிற ஐடியா இருந்துச்சுன்னா நான் கண்டென்ட் போடுறேன். பட் இப்போதைக்கு எனக்கு ஐடியா இல்லை. M60 எடுக்கணும்னு ஆசையாக தான் இருக்குது, பார்ப்போம். பட் இப்போதைக்கு டைமண்ட் சேர்த்து வச்சுட்டு வந்துட்டுருக்கிறேன். எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா ஏஞ்சலிக் பேண்ட் ஈவெண்ட்டுக்காக சேர்த்து வச்சுட்ருக்கேன். ஏஞ்சலிக் பேண்ட் ஈவெண்ட் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக சுற்றி நான் வீடியோ போடுறேன். ஓகே கைஸ், இன்றைக்கான வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன். இதேமாரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் நாளைக்கு பார்க்குறேன். இப்போ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா 2 நாளாக வீடியோ வந்திருக்காது. பட் நான் வந்து ஒர்க்குக்கு போயிட்டேன், அதனால் போட முடியல. மேபி நான் வந்து ஒர்க்குக்கு போயிட்டேன்னா ஒரு நாள் போட முடியாத சுச்சுவேஷன் ஆகும். பட் பார்க்குறேன் இதுக்கு மேலே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் வீடியோ கண்டினியூஸாக வரும். ஓகேங்களா, பை பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.